ஸ்ரீமத் பாகவதத்தில் 11வது ஸ்கந்தத்தில் 7, 8, 9 அந்த அத்தியாயத்தோட அவதூதர் யயாதிக்கு சொன்னதை கண்ணன் உத்தவருக்கு சொல்லி முடிச்சுட்டார். இப்போ 10வது அத்தியாயத்தில் கண்ணன் சொல்கிறார், மனசை நல்ல கட்டுப்பாட்டோட கர்மயோகத்தை விடாமல் செய்யணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். எப்படி பகவானுக்கு ஆராதனை பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும், நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், எப்படி சொல்லப்பட்டிருக்கோ ஆகமப்படி நீ எல்லாம் செய்யணும், உன் தர்மத்தை விடாமல் கடைபிடிக்கணும், பகவானே கதிங்கிற எண்ணத்தோட உன் வர்ணாசிரம தர்மப்படி உலக பலனில் பற்று வைக்காமல் பகவான் தான் என்ற பகவானை அடைவது தான் நமக்கு இலக்கு அப்படிங்கிற உயர்ந்த பலனில் மட்டும் பற்று வைக்க வேண்டும், அகங்காரம் மமக்காரத்தெல்லாம் விட்டுறணும் அப்படின்னு ஒவ்வொன்றா உபதேசம் பண்ணிகிட்டே வரார். அப்புறம் வேதத்தில் காமிய கர்மா, அதுக்கப்புறம் அப்படின்னா நடத்தினா சொர்க்க பலன் இருக்கு இல்லையா, அதில் ஆசை வைக்கக்கூடாது, நித்திய நைமித்திக கர்மாவை விடாமல் செய்யணும், அதை பற்று இல்லாமல் செய்யணும் அப்படின்னு நிறைய உபதேசம் பண்ணிகிட்டே வரார். இதெல்லாம் 10வது அத்தியாயத்தில் முடிக்கிறார். அதுக்கப்புறம் 11 என்ன சொல்கிறாருன்னா, 3வது ஸ்லோகத்தில் உத்தவர் கேட்குறார், ஜீவாத்மாவோட இயற்கை நிலை என்ன அப்படின்னு கேட்குறார். அதுக்கு பகவான் சொல்கிறார், வித்யாங்கிறது ஜீவாத்மா, அதாவது ஜீவாத்மா பரமாத்மாவை பற்றி அறிந்து கொண்டு ஜீவாத்மா எப்படி பரமாத்மா விபாசிக்க வேண்டும் என்று அறிஞ்சிக்கிறதுக்கு பேர் தான் வித்யா. அதாவது இது பிரம்ம வித்யாலே சொல்லப்பட்டிருக்கிறது 32 வித்யைகள். அவித்யா அப்படின்னா என்னன்னாக்க பாவ புண்ணியத்தால் கர்ம வினைகள் இருக்கு இல்லையா, அதுவாக பகவானை பற்றிய புரிதல் இல்லாமை, அதாவது அறிவை கெடுக்கிறது தான் அவித்யா. வித்யா அப்படின்னா அறிவு கெடுக்கிறது. வித்யா அப்படின்னாக்க நல்ல ஞானம் வளருது. வித்யா அவித்யா ரெண்டுமே பகவானிடம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஜீவாத்மா எப்போது இவற்றை புரிந்து கொண்டு பக்தியோடு ஈடுபடுகிறதோ அப்போது இயற்கை நிலையான மோட்சத்தை அடைகிறது அப்படின்னு அவர் சொல்கிறார் பகவான். அவன் கேட்ட கேள்விக்கு பகவான் சொல்கிறார். அதுக்கப்புறம் 11வது ஸ்லோகத்தில் 11வது அத்தியாயத்தை 6வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், பிப்பள மரத்தில் 2 பறவைகள் இருந்தது. அதில் இருந்த பழங்களை சாப்பிட்ட ஒரு பறவை இழைச்சுட்டே வந்துதான், மற்றொரு பறவை சாப்பிடாமல் நல்லா புஷ்டியாக இருந்துதான். எப்படி பிப்பள மரம்ங்கிறது என்னன்னாக்க அதான் நம்ம சரீரம். முதல் பறவை இழைச்சுட்டே வந்ததே அதுதான் ஜீவாத்மா, 2வது பறவை தான் பரமாத்மா. அதான் பழங்கிறத கர்ம பலன். ஜீவாத்மா என்கிற பறவை பாவ புண்ணியம் என்கிற கர்ம வினையால் பழத்தை உண்பதால், அதாவது அனுபவிப்பதால், பாவ புண்ணியத்தை அனுபவிப்பதால் இழைச்சுட்டே வந்தது அப்படின்னு அர்த்தம். திரும்ப திரும்ப பிறவி எடுத்துகிட்டே வர்றதுனால ஞானம் சுருங்கியே போயிடுறது. ஆனால் பரமாத்மா என்ற பறவைக்கு பாவ புண்ணியமே கிடையாது, அதனால கர்ம பலன் இல்லாததுனால ஞானம் எப்பவுமே விரிவடைந்தே இருக்கிறது. அதனால ஞானம் சுருங்கிய ஜீவாத்மா என்ற பறவை காட்டிலும் வேறுபட்ட பரமாத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும். அவித்யா என்ற ஞானம் சுருங்கி இருப்பதால் ஜீவாத்மாவிற்கு பத்தன் என்று பெயர். பரமாத்மா என்பவன் தான் வித்யா. ஆக பத்தனான ஜீவாத்மா பரமாத்மாவை தியானித்து முக்தி அடைவதுதான் பக்தி யோகம். உத்தவா, இதை தியரிட்டிக்கலாக படித்தா மட்டும் போராது, இந்த வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கணும். அப்படி இல்லாமல் வெறும் எல்லாம் தெரியும் வெறும் வாயால் சொன்னாக்கா அது என்ன தெரியுமா அர்த்தம், காளமாட்டில் பால் கறக்கிற மாதிரி தான். அது நடக்குமா? அது மாதிரி தான் இதுவும். அதனால் எப்போவுமே நம்மளும் இந்த பக்தி யோகத்தை வளர்த்துக்கணும். பக்திங்கிறது என்ன எப்படி வரணும்னா சத்சங்கத்தில் தான் பெருகும். இந்த புத்தகத்தை படிப்பதால் அறிவு வேணால் வளரலாமே தவிர பக்தி வளராது. ஆச்சாரிய கிருப்பையாலும் சத்சங்கத்தாலும் தான் பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகத்தை இடைவிடாமல் செய்து பகவானை தியானிக்க வேண்டும். அப்போ உத்தவர் கேட்டார், பக்தியோகம் செய்யும் சாது எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு கண்ணன் சொல்கிறார், பக்தியோகம் செய்யும் சாது எந்த பிராணியும் துன்புறுத்த மாட்டார், பிறர் துன்பத்தை போக்கத்துக்காக உள்ள வழியை தேடுவார், சத்தியம் மட்டுமே பேசுவார், யாரையும் துவேஷிக்க மாட்டார், பொறாமைப்பட மாட்டார், உலகியல் விஷயங்களில் ஆசைப்பட மாட்டார், புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்தி வைத்திருப்பார், அகம் புறம் இரண்டையும் தூய்மையாக வைத்திருப்பார், அதாவது உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்திருப்பார், பகவத் கைங்கத்தில் மட்டுமே ஈடுபடுவார், வேறு சிந்தனையெல்லாம் அவர்கிட்ட இருக்காது, பகவானை அடைவதுதான் லட்சியம், அவரை அடைய பகவானே வழி என்றிருப்பார், அதில் ரொம்ப உறுதியோடு இருப்பார், உள்ளத்தில் இருக்கும் பகவானையே தியானித்து கொண்டே இருப்பார், எந்த ஆபத்து வந்தாலும் மனம் கலங்க மாட்டார், பகவானிடத்தில் உறுதியான நம்பிக்கையோடு இருப்பார், தானும்
தத்ரைத்வம் இருக்குல்ல, அதாவது சித் அச்சித் ஈஸ்வரன், அந்த மூணு, அதாவது சித்துனா ஞானம் உள்ளவன் ஜீவாத்மா, அச்சித்துனா ஜடப்பொருள், ஈஸ்வரனா அனைத்தையும் ஆள்பவர். அந்த ஞானத்தோடு இருந்து கொண்டு மற்றவர்களுக்கும் உபதேசிப்பார் அப்படின்னு கண்ணன் சொல்றார். அப்போ உத்தவர் சொல்றார், பக்தி வளர என்ன செய்யணும் அப்படின்னு மறுபடியும் கேட்குறார். அதுக்கு என்ன பண்ணணும்னா சத்சங்கத்தை தவிர வேற என்ன வழி அப்படின்னு உத்தவர் கேட்குறார். அதுக்கு கண்ணன் சொல்றார், பெருமாள் திருமேனிக்கு அர்ச்சனை செய்து சேவிக்கணும், அடியார்களையும் சேவிக்க வேண்டும், பகவானை பற்றி நிறைய துதி செய்யணும், அப்பதான் பக்தி வளரும், பகவானுடைய சரித்திரத்தை நன்னா கேட்டு கேட்டு மனசில் நன்னா ஆழ பதிஞ்சிக்கணும், அப்புறம் பகவத் கைங்கரியத்தில் செலவிட வேண்டும். நம்ம நேரத்தெல்லாம் பகவத் கைங்கரியத்திலையும் கோவில் உற்சவத்திலையும் கைங்கரியம் செய்யணும், காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கணும், பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும், விரதங்களை எல்லாம் அனுஷ்டிக்கணும், அப்புறம் சூரிய மண்டலத்தில் இருக்கும் நடுவில் இருக்கும் நாராயணனை தியானிக்கணும், வேத மந்திரத்தால் தியானிக்கணும், அக்னி இருக்கும் பகவானையும் ஹவிஸ் கொடுத்து தியானிக்கலாம், வேத வல்லார்களை கூப்பிட்டு தத்யாராதனை போட்டு அவளுக்கு உபசரிக்கலாம், பசுவுக்கு ஒரு புல் கீரை அதை கூட கொடுத்து பூஜை செய்யலாம். இப்படி செய்வதால் பக்தி வளரும். உத்தவா, பக்தி யோகத்தில் ஈடுபட்டு என்னை வந்தடை என்று சொல்லிவிட்டு 11வது அத்தியாயத்தை கண்ணன் பூர்த்தி செய்கிறார். உடனே உத்தவர் சொல்றார், பக்தி யோகம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கே, வேற ஏதாவது எளிமையான வழி இருக்கா, அது இருந்தால் சொல்லேன் அப்படிங்கிற கண்ணன்ட்ட. அப்போ கண்ணன் சொல்றார், 12வது அத்தியாயத்தில் இருக்கே, அது 12வது அத்தியாயத்தை 5வது ஸ்லோகம் சொல்ற, உத்தவா கோபியர்கள் என்ன தனியாக பக்தியோகம் செய்தார்களா? இல்லையே. அது மாதிரி விபீஷன் பக்தியோகம் செய்தானா? அல்லது கஜேந்திரன், பிரகலாதன், ஜடாயு, ஜாம்பவான், சுக்ரீவன் யாரா தனியாக பக்தியோகம் செஞ்சாளா? பக்தியோடு இருந்தா. பக்தி யோகம் யாருமே செய்யலை. ஆனாலும் அவர்களை என்கிட்ட எப்படி வந்து சேர்ந்தா? ஏன்னாக்க எல்லாருமே சத்சங்கத்தில் இருந்தார்கள், நல்ல பகவானையே ஆசிரியச்சுட்டு இருந்தா இல்லையா? அதனால் பசுவிற்கு கூட மோட்சம் பகவான் கொடுத்துருக்க. பசுக்கள் என்ன பக்தியோகமாக செய்தது? எல்லாமே பகவான் தான் என்று ஒருவன் தன்னை அர்ப்பணித்து கொண்டு விட்டால் அதுதான் சரணாகதி. அதாவது பகவானை கொண்டே பகவானை அடைவது. அதுதான் அவரே உப்பாயம் அவரே உப்பேயமாக இருக்கணும். அப்படி பகவான் திருவடியை பற்றினால் மட்டுமே மோட்சம் கிடைக்கும். எதுக்கு கஷ்டப்பட்டு பக்தியோகம் செய்யணும்? நீ இப்படியே பண்ணலாமே அப்படின்னு பகவான் சொல்கிறார். அதாவது பகவத்கீதையில் சரமஸ்லோகம் சொன்ன மாதிரி உத்தவருக்கு இதுலேயும் ஒரு சரமஸ்லோகம் சொல்கிறார். என்னன்னாக்க, தஸ்மாத்வம் உத்தவ உத்ஸ்ருஜ்ய சோதனம் பிரதிசோதனம் ச பிரவருத்திம் ச நிவృத்திம் ச ஸ்ரோத்தவ்யம் ஸ்ருத்வம் ச ஏவம் மாம்யேக்கம் ஏவம் சரணம் ஆத்மானம் சர்வதேஹினாம் யாகி சர்வாத்ம பாவேன மயாஸ்யா ஹுக் கிருதாபயக. அதாவது சர்மஸ்லோகத்தோட அர்த்தம் என்னன்னாக்க, வேதத்தை சொல்வதை எல்லாம் விட்டுட்டு உலகில் உள்ள விஷயங்கள், மோட்சத்திற்கான செயல்களை, இதுவரை நீ கேட்டது எதுவுமே என்னை அடைவதற்கான வழியே இல்லை, நான் ஒருவனே தஞ்சம் என்று என் திருவடியில் சரணம் அடை, எல்லாவற்றையும் எல்லா ஜீவாத்மாக்குள்ளேயும் நான் இருக்கிறேங்கிறத புரிந்து கொண்டு என்னை வந்து அடையணும், அடைபவனும் நான், அடைய வேண்டிய வழியும் நான்கிறத நன்ன புரிஞ்சுண்டு என் திருவடியை நீ பற்றிக்கொள் அப்படின்னு பகவான் வந்து உத்தவருக்கு சரம ஸ்லோகம் சொல்கிறார். அதுக்கப்புறம் 13வது அத்தியாயத்தில் கண்ணன் சத்வகுணம் வளர என்ன செய்யணும்னு சொல்கிறார். சத்வகுணம் தான் பக்தி யோகத்தையே வளர்க்கும். சத்வகுணம் வளர சாத்விகமான உணவை பகவானுக்கு கண்டருளை பண்ணிட்டு அதான் நம்மளும் சாப்பிடணும். அது வளர்ந்தால் தான் ரஜோகுணம் தமோகுணம் தானே போய்விடும். ரஜோகுணம் தமோகுணம் போயிடுச்சுன்னா பாவங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். மேலும் சில வழிகளை கண்ணன் சொல்கிறார். வேதங்கள் ஆகமங்கள் சொல்லப்பட்டதை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும், புனித நீரில் நீராட வேண்டும், சாத்விக குணமுள்ள சத்சங்கத்தில் சேர வேண்டும், புண்ணியக்ஷேத்திரம் போகணும், பிரம்ம முகூர்த்தத்தில் சத்வகுணம் நன்னா வளரும். அப்போ தான் நான் கர்மானுஷ்டானங்களை நன்னா விடாமல் செய்யணும், தியானங்கள்லாம் செய்யணும். இப்படி சத்வகுணத்தை வளர்க்கும் பஞ்சசம்ஸ்காரங்கள்லாம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான முக்கியமானது என்னன்னாக்க, பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி ஆச்சாரியர் திருவடி அடையிறது, அவற்றை சரணாகதி அடையஞ்சு ஃபாலோ பண்ணுறதுங்கிற. உடனே உத்தவர் கேட்குறார், கண்ணா ஹம்சாவதாரத்தில் செய்த உபதேசமும் சிறிது சொல்லேன் அப்படின்னு ஹம்சாவதாரத்தை பற்றி கேட்குறார்.